ஹாய் வணக்கம். வெல்கம் டு சொல்லவா சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம பார்த்துடலாம். கேரட், முட்டைக்கோஸ், வெங்காயம், பீன்ஸு இதெல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியனை போட்டு லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரைட் ரைஸுக்கு. சும்மா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து நீல வாக்கில் கட் பண்ணால் முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்குன பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். அது கூட கேரட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நீல வாக்கில் கட் பண்ணால் குடமிளகா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேமை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸோட அரோமா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சில்லி சாஸு, டொமேட்டோ கெச்சப் எல்லாமே நான் வீட்டில் செஞ்சது. உங்களுக்கு அதோட ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை சேர்த்துக்கோங்க. அல்லது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முட்டை எவ்வளோ வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கணுமோ அந்தளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் இந்த மாதிரி ஓரமாக தள்ளி வச்சுக்கிட்டு முட்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம சாதத்தை உதிரியாக வடித்து வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். நீங்கள் சாதம் உதிரியாக எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஒரு தட்டில் சாதத்தை எடுத்து வைக்கல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுருங்க. அப்போ சாதம் நல்லா உதிரியாக இருக்கும், குழஞ்சி போகாமல். நான் இப்போ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். அல்லது நீங்கள் சாப்பாடு இந்த மாதிரி பேனில் போட்டு வச்சுட்டு மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கிளற ஆரம்பிச்சிங்கனாலும் உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு மிளகுத்தூள் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. கடைசியாக நம்ம ஏற்கனவே முட்டையை வறுத்து வச்சதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு லேசாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிடலாம். இந்த மழை காலத்துக்கு நல்லா சுட சுட ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கான சிந்தனை என்னென்னு நம்ம பார்க்கலாம். உங்களை நீங்கள் பலவீனமாக நினைப்பதுதான் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய பெரிய பாவம். இந்த சிந்தனையை விட்டுவிட்டு உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வெற்றி என்னும் இலக்கை அடைய உங்களால் ஆன அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.